வணக்கம் மக்களே, நம்ம லாஃப்ட்டுக்கு புதுசாக 3 பேர் காரனை வாங்க போகிறோம். ஸோ அந்த பார்சல் பிக்கப் பண்ண பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தோம் மக்களே. ஸோ அப்போ தான் பார்த்தேன், நிலம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் கவர் பண்ணிக்கிறோம். பார்சல் வந்தோன்னே வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. அதில் நம்ம நேம், நம்ம லாஃப்ட் நேம் ரெண்டுமே போட்டிருந்தாங்க பக்காவாக. ஸோ பார்சல் நல்லா அருமையாக ஹோல்ஸ்லாம் போட்டு பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க மக்களே. இது வாங்கின லொக்கேஷன் எங்கன்னா மதுரை தான். மதுரைனாலே ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது என் மைண்ட் செட் இருந்துச்சு. பட் இது வந்து கரெக்டான ரேட் தான் மக்களே. 1600 சொல்லியிருந்தாங்க. ஸோ புறா நல்லா இருக்குது அப்படிங்கிறனால நம்ம எடுத்துட்டோம். பட் இது எல்லாமே நமக்கு இல்லை மக்களே. இல்லை 2 பேர் கன்ஃபார்மாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான், கஜேந்திரன் அப்படிங்கிற அண்ணாக்காண்டி எடுத்துருக்குறோம். அதில் ஒரு ப்ரௌனும் அதோட பேரை மட்டும் மேபி நம்ம லாஃப்ட்டில் போடுவோம். அது பார்த்துட்டு எனக்கு ஓகேனா போட்டுப்பேன், அப்படி இல்லைனா அந்த அண்ணாக்கே கொடுத்துலான்னு இருக்கோம் மக்களே. அதேமாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்கீங்க, ப்ரோ புறா வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. பட் நீங்கள் கேட்குற ரேட்டில் இன்னும் வரல மக்களே. ஸோ வந்தால் அப்டேட் பண்ணுறேன். பட் நிறைய பேர் வந்து 1000 ரூபா புறாவை 500 ரூபா 600 ரூபாய்க்குலாம் கேட்குறீங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்குலாம் கன்ஃபார்மாக வராது. அப்படி வந்தாலும் என் கூட்டுக்கு எடுத்து போட்டுருவேன். அதே பேர்சன்ட்டை நம்ம சேம் புறா அவங்ககிட்ட கிடக்கு. பட் நமக்குன்னு நம்ம கேட்கல. அந்த 600 ரூபாய்க்கு எந்த புறா கேட்டாங்களோ அதே புறா 1000 ரூபா சொல்கிறீங்க. எந்த தைரியத்தில் நீங்கள் கேட்குறீங்க எனக்கு புரியவே இல்லை. ஸோ நியாயமான ரேட்டில் கேட்டிங்கன்னா நம்ம இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்டையும் நியாயமான ரேட்டில் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ குரூப்பில் உள்ள மெசேஜ் எடுத்துகிட்டு நமக்கு ஃபார்வர்ட் பண்ணி குரூப்பில் உள்ள ரேட்டை விட டபுளாக வச்சு நம்மகிட்ட கேட்குறீங்க. அந்த புறா அவ்வளோ ஒர்த்து இருக்காது ஃபஸ்ட்டு. அதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா 500 ரூபா வச்சு கேட்குறவெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்க வேண்டாம் மக்களே. ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், நல்ல புறாவாக இருந்தால் எடுத்துக்கலாம். ஸோ புறாலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மேலும் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.